கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Hebrews chapter 6 verse 14. Surely blessing I will bless you and multiplying I will multiply you. எபிரேயர் 6 அதிகாரம் 14 வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். Are you waiting for a blessing and trusting God's promise to be fulfilled? நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு நிற்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆபிரகாமை போல விசுவாசத்துடன் அவருடைய சந்ததியா இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த நாளிலே நம்ம மேலே வைக்கிறார். நிச்சயமாகவே உங்க குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிறதை இந்த நாளிலே நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை நீங்க பிசினஸ்ல நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்க பிசினஸை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிற தேவனாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிற தேவனை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலங்கள்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற நாட்களை நீங்க காண போறீங்க. ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல ஞானத்தை பெருக பண்ணிக்கிற தேவனாக உங்க ஞானத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க ஒரு நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோட படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை நீங்க கர்த்தருடைய ஊழியத்துல மினிஸ்ட்ரியில நீங்க இன்வால்வ்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்த்தருடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றி அதை பெருக பண்ணி உங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் விரிவாக்க செய்ய தேவன் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில விதமான தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட பல விதமான தடைகள் பல விதமான தாமதங்கள் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் அஷூரன்ஸோட கொடுக்கிற ஷியர்லி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், நீ நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னுடைய போய் பாரு, உன்னுடைய சந்ததி அவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று. இந்த நாளிலே ஆபிரகாம் சந்ததி என்று அழைக்கப்படுகிற நமக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த நாளிலே இந்த மாதத்திலே நீங்க பெரிய ஒரு அற்புதத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க காண போறீங்க. இதை விசுவாசிக்கிறீங்களா? Waiting doesn't mean that God has forgotten you. When God promises, He fulfills it in His perfect time. Just as He surely blessed Abraham, He will surely fulfill His promise in your life. Hold on in faith, remain patient and trust His word. What God has spoken will surely come to pass in your life. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அப்பா இந்த நாளில இருந்தே கர்த்தாவே, அப்பா நீங்க ஆசீர்வதித்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, எல்லா காரியங்களையும் கர்த்தாவே அவங்க வேலை செய்கிற இடங்களை ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில அவங்க எந்தெந்த ஏரியாஸ்ல அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை அப்பா நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ஏசப்பா. நாம மாத்திரம் மகிமைப்பட்டு ஆண்டவரே, பலத்த சாட்சிகளை எழுப்ப போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.